இப்போ நம்ம ஆல்பம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு, நம்ம மேக் ஆல்பம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துக்கலாம். இந்த ஆல்பம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் ஆல்பம்மு உங்களுக்கு தமிழ்ஸ் காட்டுற பாருங்கள். ஒரு ஆல்பம் பிரிவு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த ஆல்பமில் தான் ஒர்க் பண்ணது. வெறும் ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் உட்கார வச்சது. இது போஸ்ட் இதெல்லாம் சேர்த்தாக்கா ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ஆல்பம் முடிச்சது. இங்கே பாருங்கள், இது ஒரு ½ அன் ஹவரில் முடிச்ச ஆல்பம். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் தான் அந்த ஆல்பம் முடிக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து கிறிஸ்டின் வெட்டிங்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இந்த சில இடத்துல வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து நம்ம தான் வந்து போஸ் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இந்த ஆல்பமில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறது நிறைய வந்து போஸ் எல்லாம் வந்து கேப் கொடுக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து போஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அழகாக ஆக்கிடணும். இங்கே பாருங்கள் லைனாக எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆல்பம்மு, கிறிஸ்டின் ஆல்பம்மு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என் ஆல்பமில் போய்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது மேக் ஆல்பம் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆல்பம் ஒர்க் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணணும் ஆல்பம் அப்படின்னு மேக் ஆல்பமில் போய்ட்டு மல்டி மாடல்ஸ் ஆப்ஸ் கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோசஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? மறுபடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து எங்கே வச்சுக்கணும் ஃபோல்டரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த ஃபோல்டர்ஸ் வந்து எங்கே வச்சுக்கணும்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டாக்கா உங்களுக்கு எடுக்கிறது ஈஸி இருக்கும். இப்போ ப்ரோக்ராம் இப்போ கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இது அன்செலக்டட் ஃபோட்டோஸ் இது மொத்தமே. இப்போ செலக்டட் ஃபோல்டர்ஸ் வந்து நான் ஃபில்டர்னு போட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண ஃபோல்டர்ஸு. சரிங்களா? பாருங்கள் லைனாக ஃபோட்டோஸ் ரொட்டேட் இருந்தால் அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் 148 ஒரு ஃபோல்டர் 148 காட்டுது. ஃபோல்டரில் வந்து போஸ்ட் அது செப்பரேட்டாக போஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டாக்கா ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த போஸ்ட் 147 ஃபோட்டோஸ் மொத்தமே. இது மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து மேக் ஆல்பம் சாஃப்ட்வேர்ஸில் போகிறேன். மேக் ஆல்பம் வந்து கிளிக் பண்ணுறேன். மல்டி டூல்ஸு மாடல்ஸு கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணாக்கா ப்ரௌசர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது இந்த மினிமைஸில் அப்படி இருக்கும். ஏற்கனவே ஓப்பன் பண்ணது மினிமைஸில் இருக்கும். மல்டி டைப் மாடல் ப்ளஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் காட்டுப்பாங்க உங்களுக்கு. மல்டி டைப்ஸ் ஆப்ஸ் கிளிக் பண்ணாக்கா வரும். சரிங்களா? ப்ரௌஸில் போய்ட்டு அந்த ஃபோல்டர் எங்கே வச்சுக்கிறோமோ அந்த ஃபோல்டர் வந்து ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணும். ஃபில்டர் நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லையா, கஸ்டமர் செலக்ட் பண்ணது அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரௌஸில் வந்துடும். எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது டோட்டலாக அப்படின்னு காமிச்சிடும். 147 ஃபோட்டோஸ் டோட்டலாக. அதே போல் நம்ம சேவ் பண்ணணும். பிஹெச்டி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபோல்டர்ஸ் வந்து எங்கே சேவ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். ப்ரௌஸில் போயிட்டு இப்போ அதே ஃபோல்டருக்குள்ளே கஸ்டமர் ஃபோல்டருக்குள்ளவே வந்து ஒரு பிஹெச்டி ஃபோல்டர்னு போடலாம், இல்லை ஆல்பம் ஃபோல்டர்னு போட்டுக்கலாம். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே தான் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கே வேணாலும் சேவ் பண்ணலாம். நான் ஆல்பம்னு வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆல்பம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேவ் பண்ணிடுறேன். செலக்ட் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். ஸோ செலக்ட் பண்ண ஆச்சு. ஆல்பம் பார்த்து எங்கே இருக்குது அப்படின்னு காமிச்சிடுவேன் நமக்கு. இப்போது எந்த மாடல் ஆல்பமோ வெட்டிங் ரிசப்ஷன்னு எங்களுக்கு வந்து பேபி ஷோவில் கிளிக் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து பேபி ஷோ ஆல்பமு, அதனால வந்து பேபி ஷோ. இப்போ வந்து பிஹெச்டி வித் ஜேபிஜி ஃபைலு. பிஹெச்டி வித் ஜேபிஜி என்னன்னாக்கா நமக்கு வந்து பிஹெச்டி கிளிக் இருந்துச்சுன்னா பிஹெச்டி வித் ஜேபிஜி கொடுக்கும். 2 ஃபைலும் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பிஹெச்டி மட்டும் போதும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம சேவ் பண்ணுறது எடிட் பண்ணும். அதனால வந்து பிஹெச்டி மட்டும் போதும். அது டிக் எடுத்துட்டாக்கா பிஹெச்டி மட்டும் இருக்கும். டிக்கு போட்டாக்கா பிஹெச்டி வித் ஜேபிஜி வரும். சரிங்களா? நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால வந்து பிஹெச்டி மட்டும் இருக்கட்டும். இப்போ வந்து கலர் கரெக்ஷன்ஸு நம்மளுக்கு ஆட்டோ கரெக்ஷன் வந்து லைட்டாக தான் ஆகும், ஜாஸ்தி ஆகாது. இந்த டிக் இருந்தாக்கா லைட்டாக தான் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் ஆகும். ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சொல்ல மாட்டேன். பிரிவு ஷீட்ஸு இப்போ நம்ம பிரிவு பார்க்க போகிறோம் எந்த ஆல்பமோ அப்படின்னு எப்படி இருக்கும் ஷீட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்கா பிரிவு ஷீட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் எடுத்துக்கும் டைம். 1 நிமிஷத்துக்கு உள்ளவே எடுத்துக்கும் டைம். எடுத்துகிட்டு அந்த பிரிவு என்னென்ன ஷீட்ஸ் வரும் அப்படின்னு நான் எங்களுக்கு காமிச்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு அழகாக வந்துச்சு பாருங்கள் பிரிவு ஷீட்ஸு. 1 நிமிஷம் கூட ஆகல, டக்குன்னு வந்துடும். 20 ஷீட்ஸு மொத்தமே. சரிங்களா? இப்போ என்னென்ன ஷீட்ஸ் வரும், எப்படி மாடல் இருக்கும் அந்த ஷீட்ஸு எங்களுக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாடல் தான், அந்த 20 ஷீட்ஸ் வந்து இந்த மாடல்ஸ் வரும். சரிங்களா? எவ்வளோ அழகாக இருப்பாங்க 20 ஷீட்ஸும். ஒரு இதுவும் ஒரு மாடலாக வரும். ஒரே மாடல் எல்லாமே வர மாட்டோம்.
வராது. சரிங்களா? பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அதே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக பேட்டர்ன்ஸு அழகாக எடுத்து நமக்கு இந்த சில பேட்டர்ன்ஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா அது சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அது காட்டுற பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு ஷீட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஷீட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. இது டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணாக்கா அதுக்குள்ளே நிறைய ஷீட்ஸ் இருக்கும் பாருங்கள். தெரியுதா? அந்த ஷீட்ஸ் வந்து எந்த ஷீட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷீட்ஸ் வேணும் உங்களுக்கு அது செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஷீட் அதே மாதிரி எல்லாத்துக்குமே சரிங்களா, எல்லாத்துக்குமே டபுள் கிளிக் பண்ணாக்கா ஷீட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தா இந்த ஷீட்ஸ் அழகாக இருக்குது, எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதனால் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஓகே பண்ணிவிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:43 இருக்குது. சரிங்களா? 9:43 எங்களுக்கு எத்தனை நிமிஷத்தில் நான் எங்களுக்கு வந்து ஆல்பம் பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 9:43 மேக் ஆல்பம் ஷோ அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக் ஆல்பம் ஷோ. ஸோ 20 ஷீட்டு ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அது ஆல்பம் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பாருங்கள் 9:43. சரிங்களா? இப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது ஃபார்வர்ட் பண்ணிட்டாக்கா 20 ஷீட்டு முடிஞ்சிச்சு. பாருங்கள் 20 ஷீட் முடிஞ்சிச்சு. ஆல்பம் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ டைம் பாருங்கள் 9:49. அப்போ 9:43 to 9:49னாக்கா 6 நிமிஷத்தில் வந்து 20 ஷீட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துச்சு நமக்கு. ஆல்பம் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே பாருங்கள் ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்துட்டு எங்கே வச்சுக்கிறோம் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கஸ்டமர் இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஆல்பம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஆல்பம் அப்படின்னு அந்த ஃபோல்டரில் போய்ட்டு மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆல்பம்னு வந்துச்சா பாருங்கள், எவ்வளோ அழகாக உட்கார வச்சு கொடுத்துருப்பாங்க. மற்ற ஷீட்டு ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸில் ஒரு 20 ஷீட்டு நம்ம வந்து ஆப்ஸ் உட்கார வச்சுட்டோம். டீ சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆல்பம் வந்து ஆப்ஸ் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்கார வச்சு. இந்த கேப் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது ரொம்ப டைம் கிடையாது. அதுவும் ஒரு 10 நிமிஷம். அதையும் எப்படி ஷார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு நான் அதுவும் சொல்கிறேன். சரிங்களா? இது லைனாக பார்த்துட்டு வாங்க. பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு பாருங்கள். பேபி ஷோக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அழகாக. இந்த ஷீட்டை சேஞ்ச் பண்ணால் கூட ஷீட்டை சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கேப் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஷீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? எவ்வளோ லென்த்தில் உட்கார வச்சு கொடுத்துருவோம். இப்போ இந்த கேப் நம்ம ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பேபி ஷோக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு பாருங்கள் அழகாக. சரிங்களா? ஸோ நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் எல்லாம் அங்கே எங்கே கொடுத்துருக்கு. போஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். அந்த போஸ் எடுத்து அங்கே வச்சுட்டாக்கா ஆல்பம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் டெமோ ஒன்று காமிச்சாலே அந்த மாதிரி இருக்கும் அழகாக. இப்போ லென்த் இருக்குது, பர்த்து எல்லாமே அழகாக உட்கார வச்சு கொடுத்தது பாருங்கள். இந்த கேப்லலாம் நான் அவங்க வந்து ஃபில் பண்ணணும். அதுவும் ஷார்ட்கட்டாக எப்படி ஃபில் பண்ணுறது நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம முடிக்கலாம். இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஷீட்டு இது வந்து கேப், இந்த லாஸ்ட் ஷீட்டு கேப்பில் இருக்குது. அந்த கேப் கூட நம்ம ஃபில் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கேப்பெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது நான் காட்டுறேன் நான். சரிங்களா?